வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நானும் எங்கள் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து லேடிஸ் டே செலிப்ரேஷன் ஹலோ எஃப்எம்மில் நடந்தது. அதுக்கு தேனாம்பேட்டையில் இருக்கிற காமராஜர் அரங்கத்துக்கு போயிருந்தோம். அங்கே ப்ரோக்ராமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சமையல் போட்டி நடந்துச்சு. அந்த சமையல் போட்டிக்கு சுற்றி டேபிள் போட்டு அதில் அவங்கவுங்க சமையல் பண்ணதை டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஜட்ஜாக யோகாம்பால் சுந்தர் தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு டிஷ்ஷாக சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கும் போட்டுட்டு வந்தாங்க. இது மாதிரி 2 பேட்ச் கலந்துக்கிட்டாங்க. இப்படியே வரிசையாக செக் பண்ணி மார்க் போட்டுட்ருந்தாங்க. எங்களோட பக்கத்து டேபிள்லையும் அவங்களோட டிஷ்ஷை செக் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் தேங்காவும் பாதாமும் போட்டு பர்ஃபி பண்ணியிருந்தேன். அதை செக் பண்ணிவிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எங்களோட தம்பி ஒய்ஃப் முருங்கைக்கீரை லட்டு பண்ணியிருந்தாங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு மார்க்கு போட்டாங்க. இது மாதிரி முருங்கைக்கீரை, கருவேப்பிள்ளை, ராகி இதெல்லாம் வச்சு எல்லாருமே நிறைய டிஷ்ஷு, நம்ம கணக்கில் அடங்காத டிஷ்ஷு, அவ்வளோ பேர் அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆப்போசிட்டில் எல்லாம் போய் எடுத்தேன் நான். எல்லாமே நல்லா இருந்தது. அவங்களுக்கே கன்ஃப்யூஸாக இருந்திருக்கும் எந்த டிஷ்ஷுக்கு ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு. அது மாதிரி மில்லட்லேயும் ஸ்வீட்டு, காரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி 2 பேட்ச் பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு முடிஞ்சதை நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். பீட்ரூட்டு, கேரட்டு, அத்திப்பழம், அதுக்கப்புறமா அர்ரூட் மாவு அல்வா இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவான பணியாரம், லெமன் சாதம், புளி சாதம் கூட பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாமே பார்த்தோம். நம்ம பண்ணிவிட்டு அந்த செய்முறையை வீடியோவாக எடுக்கணும். அதுக்கப்புறம் குறிப்பாகவும் எழுதி வைக்கணும். அதை தான் எல்லோரும் எழுதி அங்கே பேப்பரில் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அல்வாலாம் கூட பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காஞ்சிபுரம் இட்லி, அதுக்கப்புறம் சட்னி, அப்புறம் புதினா சட்னி, அது மாதிரி வேர்க்கடலை சட்னி, கொழுக்கட்டை எல்லாமே, இது கோலா உருண்டை இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நாங்கள் பார்த்தோம். எல்லாருக்கும் எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்தாங்க. இது புட்டு, அருட் மாவு கிழங்கு வச்சு அல்வா பண்ணியிருந்தாங்க. அந்த கிழங்கையும் அவங்க டிஸ்ப்ளேயில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்திப்பழத்தில் மோமோஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. அது நல்லா இருந்தது. ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்